அன்பான உறுப்பினர்களே, இந்த காணொளியில் நாம் காணப்போவது நமக்கு மிகவும் முக்கியமான விருப்பமான ப்ரமோஷன் பதவி உயர்வு என்பது பற்றியும் அதற்காக தயாரிக்கப்படக்கூடிய பேனல் முறை பற்றியும் காணப்போகிறோம். முதலில் தலைமைச் செயலகத்தில் உள்ள பல்வேறு துறைகள் உட்பட அனைத்து துறை தலைவர்கள் கூட இதனை முறையாக செய்வது இல்லை என்கின்ற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய பணிக்கான ஓய்வு காலம் வரை கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாயம் ஆகும். சரி, பதவி உயர்வு என்பது என்ன? பதவி உயர்வு என்றால் ஒரு பணியிடத்தில் இருந்து, அதாவது ஒரு போஸ்டில் இருந்து அடுத்த உயர்நிலை பதவிக்கான மாறுதல்தான். அடுத்த உயர்நிலை பதவிக்கான மாறுதலுக்கு பெயர்தான் பதவி உயர்வு ஆகும். சரி, அதாவது ப்ரமோஷன் இஸ் எலிவேஷன் ஃப்ரம் ஒன் போஸ்ட் டு another higher post. இதை எவ்வாறு நிர்ணயிக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பதற்கு தான் தோன்றித்தனமாக ஆர்பிட்ரரியா நீங்க டிசைட் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா விதிகளிலும் இதற்கான வழிமுறைகள், கைட்லைன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விதிமுறைகளிலும் தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் மட்டும் இல்லை, ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸில் இல்லை, ஆக்டில் இல்லை, கார்பரேஷன் சர்வீஸ் ரூல்ஸ், முனிசிபல் சர்வீஸ் ரூல்ஸ், எந்த ரூல்ஸ் எடுத்தாலும், போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் எது எடுத்தாலும் ஜெனரல் ரூல்ஸில் பேனல் பிரிப்பரேஷன் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்ல இதற்காக ஒரு தனி கைட்லைன்ஸ் புக்கே போட்டிருக்கிறார்கள். பேனல் என்பது என்ன, எவ்வாறு ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் அதில் கொடுத்திருக்கிறார்கள், தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது பேனல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பேனல் என்பது ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் தான். அந்த லிஸ்ட்ல ஒரு போஸ்டிலிருந்து அடுத்த உயர்நிலை பதவிக்கு செல்லக்கூடியவர்களுடைய பட்டியலை தயாரிப்பதுதான். அந்த பட்டியலில் யார் யார் இருப்பார்கள்? குவாலிஃபைடு அண்ட் எலிஜிபிள் பர்சன்ஸ், தகுதி வாய்ந்த மற்றும் அதற்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதுதான் அந்த பட்டியல். சரி, இந்த பேனல் என்ற பட்டியலை எப்படி தயாரிப்பது என்பதை அந்தந்த சர்வீஸ் ரூல்ஸ்லேயே ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக, எந்த நாளில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், தட் இஸ் கால்டு குரூஷியல் டேட். குரூஷியல் டேட் என்றால் என்ன என்று விதிகளிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். அது 1/4 இருக்கலாம், 1/7 இருக்கலாம், 1/9, டிபெண்டிங் அப்பான் தி போஸ்ட் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி சர்வீஸ். சரி, அந்த நாளில் நீங்கள் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறீர்களா? தகுதி என்பது கல்வி தகுதியோ அல்லது டிபார்ட்மெண்ட் டெஸ்டோ அல்லது ட்ரைனிங் இதெல்லாம் தகுதிகள். எலிஜிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது, உங்கள் மீது தற்காலிக பணி நீக்கம் இருக்கக்கூடாது, அல்லது பனிஷ்மெண்ட் கரன்சியில் இருக்கக்கூடாது. இவ்வாறு பல்வேறு விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருப்பார்கள்.